2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் 80% ஓபிசி இன மக்களுக்காக உரிமைகளை பெற்றுத்தர கட்சியை வலுப்படுத்துவதென தீர்மானித்துள்ளது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மூலம் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கிளைகளை உருவாக்கி 3 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதென தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஓபிசி இன மக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுத முடியும் என்ற அடிப்படையில் கட்சி வலுவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 234 தொகுதிகளும் கிளைகளை உருவாக்க தீர்மானித்துள்ளோம். மேலும் தமிழ்நாட்டில் 256 ஜாதிகளில் ஓபிசி இன மக்கள் 256 ஜாதிகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். 256 ஜாதிகளிலுமே அந்த சாதியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை போடுவது கிடையாது. ஒரு ஜாதியினுடைய சங்கத்தில் தலைவராக இருப்பவர்கள், நிர்வாகிகள் தான் சார்ந்த சமுதாயத்தினுடைய ஜாதியின் பேருக்கு பின்னால் சேர்ப்பதற்கு தயங்குபவர்கள் அந்த சாதி சங்கத்தில் இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டும். சாதி பேரை தங்கள் பேருக்கு பின்னால் ஜாதி பேரை சேர்ப்பதற்கு தயங்குபவர்கள், வெட்கப்படுபவர்கள் எதற்காக சாதி சங்கத்தில் பதவிக்கு வருகிறார்கள் என்பது தெரியவில்லை. சாதி சங்கங்களுக்கு வருபவர்கள், நிர்வாகிகள் முதலில் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் முற்றிலுமாக ஜாதிய கலாச்சாரங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பகிரங்கமாக ஜாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிப்பு மகாநாடு என்ற பெயரில் மகாநாடு நடத்துகிற அளவுக்கு துணிச்சலோடு செயல்படுகிறார்கள் சில கட்சிகள். இந்திய அரசியல் சட்ட ரீதியாக ஜாதியை ஒழிப்போம் என்று கூறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜாதியை ஒழிப்போம், இழிவுபடுத்துவோம் என்று கூறுபவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து வர இதுவரை சட்டங்கள் இயற்றப்படவில்லை. இந்து மதத்தின் பெயரால் ஆட்சி ஆளும் இந்து மதத்தை பயன்படுத்தி இந்து மத கலாச்சாரங்களை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுபவர்கள் RSS, இந்து மத அமைப்புகள் இதுவரையிலும் மத்திய சர்க்கார் சார்பில் சாதியை ஒழிப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காது. ஏன்? RSS போன்ற அமைப்புகள் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரங்களை மீது நடவடிக்கை எடுக்க, குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? அதனுடைய மர்மங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக அறிக்கை மூலம் தெரிவிக்க வேண்டும். இந்துத்துவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஜாதியின் கலாச்சாரங்களை ஆதரிப்பது கிடையாது. பிஜேபி கட்சியினர் ஜாதியின் கலாச்சாரங்களை வெளிப்படையாக ஆதரிப்பது கிடையாது. ஜாதிகளின் கலாச்சாரங்கள் இல்லை என்றால் இந்து மதம் கிடையாது. ஜாதியின் கலாச்சாரங்களை இந்து மதத்தினுடைய போர்வையில் பிஜேபி கட்சிகள் அரசியல் வியாபாரம் செய்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு ஒரு இந்து மத பற்று இருக்குமேயானால் ஜாதிய கலாச்சாரங்களை முன்னிறுத்தி இந்தியாவில் பிரச்சாரம் செய்யாது. ஏன்? ஜாதிய கலாச்சாரங்கள் தான் இந்து மதம். இந்து மதம் வேறு,
சாதிய கலாச்சாரங்கள் வேறு என்ற அடிப்படையில் செயல்படுகிறார்கள். ஓபிசிக்கு அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி ஜாதிய இந்து மத ஓபிசி இந்து மதம் சார்ந்த ஜாதியின் கலாச்சாரங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வோம். சாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு. சாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பது எங்களுடைய பிறப்புரிமை என்று கூறுகிறேன்.